உங்கள் வீட்டு கொல்லைப்புறத்துல நீங்களாகவே ஒரு தக்காளி செடியை நட்டு வளர்ப்பதை நினைத்து பாருங்கள். அது மிகவும் சாதாரணமான அமைதியான ஒரு விஷயம்தானே. ஆனால் அந்த ஒரு தக்காளி செடிக்காக உங்கள் மீது வழக்கு தொடரப்படலாம், அல்லது நீங்கள் சுற்றுச்சூழலை அழிக்கும் ஒரு குற்றவாளியாக முத்திரை குத்தப்படலாம் என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் விசித்திரமானது, ஆனால் முற்றிலும் உண்மையானது. தடை செய்யப்பட்ட தோட்டக்கலை, விதைகள் மீதான கட்டுப்பாடுகள், தாவர பாதுகாப்பு பொருட்கள், அழிக்கப்படும் சமூக தோட்ட மனைகள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக வீட்டுத் தோட்டம் வைப்பது கார்பன் கால் தடத்தை அதிகரிக்கிறது என்ற அபத்தமான குற்றச்சாட்டு. இதை பற்றித்தான் நம்ம இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம். உண்மையை சொல்லப்போனால், இந்த விஷயங்களை எவ்வளவு ஆழமாக நான் ஆராய்ந்தாலும் எனக்கு இது துளியும் புரியவில்லை. மிகவும் இயற்கையான ஒரு விஷயத்தை ஏன் இவ்வளவு கடினமானதாக மாற்றுகிறார்கள்? இந்த வீடியோவில் நீங்கள் இதுவரை அறிந்திராத, உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் பல ரகசியங்களை நான் வெளிப்படுத்தப் போகிறேன். இது வெறும் செடிகளை பற்றியது அல்ல, இது நமது உணவு சுதந்திரத்தை பற்றியது. வீடியோவை இறுதி வரை பாருங்கள், ஏனென்றால் முடிவில் நான் சொல்லப்போகும் உண்மை உங்கள் சிந்தனையையே மாற்றிவிடும். நீங்கள் இதற்கு ஒப்புக்கொள்கிறீர்களா அல்லது இல்லையா என்பதை கமெண்டில் சொல்ல தயாராக இருங்கள். இந்த சிக்கலான விஷயத்திற்குள் நுழைவதற்கு முன் நாம் ஒரு சிறிய வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் தங்கள் சொந்த உணவை தாங்களே வளர்த்து வந்தார்கள். விதைகள் என்பவை இயற்கையின் கொடை. ஒரு விவசாயி அல்லது ஒரு சாதாரண மனிதன் தனது தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளில் இருந்து விதைகளை எடுத்து அடுத்த வருடத்திற்காக சேமித்து வைப்பது என்பது உலகெங்கிலும் உள்ள ஒரு பாரம்பரியமான பழக்கம். இதற்கு யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக விவசாயம் மற்றும் தோட்டக்கலை ஆகிய இரண்டும் மாபெரும் பெருநிறுவனங்களின் கட்டுப்பாட்டிற்குள் மெல்ல மெல்ல சென்றுவிட்டன. உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்தினால் உலகையே கட்டுப்படுத்தலாம் என்பதை சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் உணர்ந்து கொண்டன. இதன் விளைவாக விதைகளுக்கு காப்புரிமை பெறுவது, குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது போன்ற பல புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இது மட்டுமில்லாமல் ஐரோப்பிய நாடுகளில் மிகவும் பிரபலமான ROD எனப்படும் குடும்ப ஒதுக்கீட்டு தோட்டங்களும் இன்று பெருநகர வளர்ச்சியின் பெயரால் பெரும் அச்சுறுத்தலை சந்தித்து வருகின்றன. ஒரு காலத்தில் உயிர் வாழ்வதற்கான அடிப்படையாக இருந்த தோட்டக்கலை இன்று ஏன் இத்தனை கட்டுப்பாடுகளுக்குள் சிக்கித் தவிக்கிறது? வாருங்கள், ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம். முதலில் நாம் விதைகள் பற்றி பேசுவோம். விதைகள் இல்லாமல் தோட்டக்கலை இல்லை. ஆனால் இன்று நீங்கள் கடையில் வாங்கும் விதைகள் யாருக்கு சொந்தமானவை என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? பல நூற்றாண்டுகளாக விதைகள் என்பவை மனித குலத்தின் பொதுவான சொத்தாக இருந்தன. ஆனால் இன்று உலகின் பெரும்பாலான வணிக ரீதியான விதைகள் ஒரு சில மாபெரும் பன்னாட்டு நிறுவனங்களின் காப்புரிமையின் கீழ் உள்ளன. அதாவது, அந்த விதைகள் அவர்களின் அறிவுசார் சொத்து. நீங்கள் அந்த விதைகளை வாங்கி செடி வளர்க்கலாம், ஆனால் அதிலிருந்து கிடைக்கும் புதிய விதைகளை எடுத்து அடுத்த முறை பயன்படுத்த முடியாது. நீங்கள் மீண்டும் அவர்களிடமே சென்று விதைகளை பணம் கொடுத்து வாங்க வேண்டும். இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு உயிரை, இயற்கையின் படைப்பை எப்படி ஒரு நிறுவனம் தனது சொந்த சொத்தாக உரிமை கொண்டாட முடியும்? இதை மீறி பல விவசாயிகள் சொந்த விதைகளை சேமித்ததற்காக பல லட்சம் டாலர்கள் அபராதம் கட்டியிருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் அநீதி, இல்லையா? இயற்கையின் மீது மனிதன் போட்டிருக்கும் இந்த வணிக முத்திரை எனக்கு சற்றும் புரியவில்லை. இந்த விதை காப்புரிமை பிரச்சனை இத்துடன் முடிந்து விடுவதில்லை. பாரம்பரிய விதைகள் என்று அழைக்கப்படும் நம் மூதாதையர் பயன்படுத்திய விதைகளுக்கு என்ன ஆனது? பல நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில், அரசு அங்கீகரிக்கப்பட்ட விதை பட்டியலில் இல்லாத விதைகளை வணிக ரீதியாக விற்பது சட்டவிரோதமானது. அதாவது, உங்கள் பாட்டி பல தலைமுறைகளாக பாதுகாத்து வந்த ஒரு சுவையான தக்காளி விதையை நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சந்தையில் விற்க முடியாது. அதற்காக நீங்கள் பல ஆயிரம் ரூபாய் செலவழித்து பதிவு செய்ய வேண்டும். சாதாரண தோட்டக்காரர்களால் இது எப்படி சாத்தியம்? இதன் விளைவாக பல்லாயிரக்கணக்கான பாரம்பரிய பயிர் வகைகள் உலகை விட்டே அழிந்துவிட்டன. ஒரு உதாரணத்திற்கு, 100 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஆப்பிள் வகைகளில் இன்று 90% காணாமல் போய்விட்டன.
கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுக்கு லாபம் தரும் ஒரே மாதிரியான சில வகைகளை மட்டுமே சந்தையில் திணிக்கின்றன. பல்லுயிர் தன்மையை அழிக்கும் இந்த சட்டங்களை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் என்று அவர்கள் அழைப்பதுதான் எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்கிறது. அடுத்ததாக தாவர பாதுகாப்பு பொருட்கள், அதாவது பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் பற்றி பார்ப்போம். நீங்கள் உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு சின்ன பூச்சி தொல்லையை சமாளிக்க கடைக்கு சென்றால் அங்கு பல மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கும். மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்து விளைவிக்கும் என்று கூறி பல மருந்துகளை சாதாரண மக்கள் வாங்குவதற்கு அரசுகள் தடை விதித்துள்ளன. இது கேட்பதற்கு மிகவும் நல்ல விஷயமாகவே தோன்றும். ஆனால் இங்குதான் ஒரு மாபெரும் இரட்டை வேடம் உள்ளது. சாதாரண மக்கள் தங்கள் சின்னஞ்சிறு தோட்டங்களில் பயன்படுத்த தடை செய்யப்பட்ட அதே ரசாயனங்களை மாபெரும் விவசாய நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் எந்த தடையுமின்றி தெளித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டமா? இது எப்படி சாத்தியம்? இந்த முரண்பாட்டை நீங்கள் கூர்ந்து கவனித்தால், சட்டம் என்பது உண்மையில் பாதுகாப்பிற்காக அல்ல, மாறாக சாதாரண மக்களை சுயசார்பற்றவர்களாக மாற்றுவதற்காகவே எழுதப்பட்டுள்ளது என்பது புரியும். இந்த தாவர பாதுகாப்பு விஷயத்தில் மற்றொரு வேடிக்கையான விதியை கேளுங்கள். பல பேர் ரசாயனங்களை தவிர்த்துவிட்டு இயற்கையான முறையில் வேப்பிலை கரைசல் அல்லது பூண்டு கரைசல் போன்றவற்றை தயாரித்து செடிகளுக்கு அடிப்பார்கள். ஆனால் சில முன்னேறிய நாடுகளில் இப்படி அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத பொருட்களை செடிகளுக்கு பயன்படுத்துவது கூட சட்டத்தின் சாம்பல் நிற பகுதிக்குள் வருகிறது. அதாவது நீங்கள் வீட்டில் தயாரிக்கும் ஒரு எளிய மூலிகை கரைசல் கூட அரசு நிறுவனங்களால் பரிசோதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அதை பயன்படுத்துவது தவறு என்று சில சட்ட வல்லுநர்கள் வாதிடுகிறார்கள். இது எந்த அளவிற்கு அபத்தமானது என்று யோசித்து பாருங்கள். தலைமுறையாக பயன்படுத்திய ஒரு இயற்கை முறையை லாப நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தடுத்து நிறுத்துகின்றன. இது கார்ப்பரேட் நிறுவனங்களின் தயாரிப்புகளை மட்டுமே மக்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக பின்னப்பட்ட ஒரு வலையாகவே எனக்கு தெரிகிறது. இப்போது நாம் ஒரு முக்கியமான ஐரோப்பிய தோட்டக்கலை கலாச்சாரத்திற்கு வருவோம். போலந்து போன்ற நாடுகளில் மிகவும் பிரபலமான ROD மனைகள். ROD என்றால் குடும்ப ஒதுக்கீட்டு தோட்டங்கள் என்று அர்த்தம். இது நகரத்திற்குள் இருக்கும் சின்னஞ்சிறு விவசாய நிலங்கள். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழும் மக்கள் இந்த சின்னஞ்சிறு நிலங்களை வாடகைக்கு எடுத்து அங்கு காய்கறிகள், பூக்கள் மற்றும் பழங்களை வளர்ப்பார்கள். வார இறுதி நாட்களில் குடும்பத்துடன் நேரம் செலவிட இது ஒரு அற்புதமான இடம். நகர்ப்புறங்களில் இருக்கும் கான்கிரீட் காடுகளுக்கு நடுவே இந்த தோட்டங்கள்தான் உண்மையான நுரையீரல் போல செயல்படுகின்றன. பல தசாப்தங்களாக இந்த மனைகள் மக்களுக்கு பெரும் ஆறுதலாகவும் சொந்த உணவை உற்பத்தி செய்யும் இடமாகவும் இருந்து வந்துள்ளன. ஆனால் இப்போது இந்த அழகிய சமூக தோட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்துள்ளது. அதை பற்றி நினைக்கும் போதே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ரியல் எஸ்டேட் மற்றும் நகரமயமாக்கல் என்ற பெயரில் இந்த ROD மனைகள் இப்போது ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றன. நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கும் இந்த பசுமையான இடங்கள் பல பில்டர்களின் கண்களை உறுத்துகின்றன. இங்கு வானளாவிய கட்டிடங்களையும் வணிக வளாகங்களையும் கட்ட அவர்கள் துடிக்கிறார்கள். இதற்காக பல சட்ட சிக்கல்களை உருவாக்கி இந்த தோட்டங்களை நிர்வகிக்கும் சாதாரண மக்களிடமிருந்து நிலத்தை பறிக்க முயற்சிகள் நடக்கின்றன. புதிய நகரமைப்பு திட்டங்கள் என்ற பெயரில் இந்த தோட்டங்களை முற்றிலும் அழித்துவிட பல உள்ளூர் அரசாங்கங்கள் திட்டமிட்டுள்ளன. ஒரு நகரத்திற்கு எது முக்கியம்? வெறும் சிமெண்ட் கட்டிடங்களா அல்லது மக்கள் மன அமைதியுடன் இயற்கையோடு இணைந்து வாழும் இந்த சிறு தோட்டங்களா? ஒருபுறம் பசுமை நகரங்கள் என்று பேசிக்கொண்டே மறுபுறம் பல தசாப்தங்களாக இருக்கும் இந்த உண்மையான பசுமை பகுதிகளை அழிப்பது எந்த விதமான சுற்றுச்சூழல் கொள்கை என்று எனக்கு புரியவே இல்லை. இந்த ROD மனைகளை அழிப்பதன் மூலம் அவர்கள் வெறும் செடிகளை மட்டும் அழிக்கவில்லை, பல வயதான மனிதர்களின் வாழ்க்கை பிடிப்பையே அவர்கள் பறிக்கிறார்கள். பல முதியவர்களுக்கு இந்த சிறு தோட்டம்தான் வாழ்க்கையின் ஒரே மகிழ்ச்சி. அங்கு அவர்கள் செடிகளுடன் பேசுகிறார்கள், அண்டை வீட்டாருடன் தங்கள் விளைச்சலை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த தோட்டங்கள் ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்கும் சக்தி கொண்டவை. இதை ஒரு வணிக நோக்கத்திற்காக அழிப்பது என்பது மனிதநேயமற்ற செயல். இந்த நிலங்களை விட்டு வெளியேற மறுக்கும் மக்களை வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று முத்திரை குத்துகிறார்கள்.
ஆனால் உண்மையான வளர்ச்சி என்பது இயற்கையை அழித்து உருவாக்கப்படுவது அல்ல. பல தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்ட இந்த தோட்டங்களை ஒரே நாள் இரவில் புல்டோசர்களை விட்டு அழிப்பதை எப்படி ஒரு நாகரீக சமூகம் வேடிக்கை பார்க்க முடியும்? இப்போது இந்த வீடியோவின் மிகவும் விசித்திரமான மற்றும் அபத்தமான பகுதிக்கு வருகிறோம். அதுதான் கார்பன் கால்தடம் அல்லது கார்பன் பிரிண்ட். நாம் அனைவரும் பருவநிலை மாற்றம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். வளிமண்டலத்தில் கார்பன் அளவு அதிகரிப்பதே இதற்கு காரணம். வாகனங்கள், தொழிற்சாலைகள்தான் இதற்கு முக்கிய காரணம் என்று நமக்கு தெரியும். ஆனால் சமீபத்தில் வெளிவந்த ஒரு ஆய்வு அறிக்கை பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு பெரிய வணிக விவசாய பண்ணையில் விளைவிக்கப்படும் காய்கறிகளை விட சாதாரண மக்கள் தங்கள் வீட்டுத் தோட்டத்தில் விளைவிக்கும் காய்கறிகள் அதிக கார்பன் கால்தடத்தை உருவாக்குகின்றனவாம். இதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பதா அல்லது அழுவதா என்றே தெரியவில்லை. உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் விளையும் அந்த 2 தக்காளி செடிகள்தான் உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாம். இதை எப்படி நம்புவது? இந்த ஆய்வின் பின்னணியில் உள்ள அபத்தமான தர்க்கத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வீடுகளில் தோட்டம் அமைப்பதற்காக நாம் வாங்கும் மண், உரங்கள், தண்ணீர் பாசன அமைப்புகள் மற்றும் தோட்டக்கலை கருவிகள் ஆகியவற்றை தயாரித்து கொண்டு வர பயன்படுத்தப்படும் ஆற்றல் மிக அதிகம் என்கிறார்கள். மேலும் சிறிய அளவில் காய்கறிகளை வளர்ப்பதால் 1 கிலோ காய்கறிக்கு செலவிடப்படும் கார்பன் அளவு பெரிய தொழிற்சாலை விவசாயத்தை விட அதிகம் என்று வாதிடுகிறார்கள். இது முற்றிலும் ஒரு தவறான ஒப்பீடு. ஏனென்றால் பெரிய நிறுவனங்கள் செய்யும் பேக்கிங், பிளாஸ்டிக் பயன்பாடு, குளிர்பதன கிடங்குகள் மற்றும் காய்கறிகளை ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு விமானத்திலும் கப்பலிலும் கொண்டு செல்வதால் ஏற்படும் மாபெரும் கார்பன் உமிழ்வை அவர்கள் வசதியாக மறந்துவிடுகிறார்கள். இதை ஒரு சாதாரண வீட்டுத் தோட்டக்காரன் மீது பழிபோடுவது எந்த வகையில் நியாயம்? இந்த கார்பன் கால்தடம் என்ற கருத்தே ஒரு மிகப்பெரிய கண் துடைப்பு வேலை. பல பில்லியன் டாலர் சொத்து வைத்திருக்கும் பெரும் பணக்காரர்கள் ஒரு சின்ன மீட்டிங்கிற்காக தங்களது தனிப்பட்ட பிரைவேட் ஜெட் விமானங்களில் பறக்கிறார்கள். அவர்கள் ஒரு 10 நிமிட பயணத்தில் வெளியிடும் கார்பன் அளவு நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தோட்டம் அமைத்தாலும் வெளிவராது. ஆனால் அவர்களை விட்டுவிட்டு தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக 2 மிளகாய் செடியும் 1 கத்தரி செடியும் வளர்க்கும் சாதாரண மக்களை பார்த்து நீங்கள்தான் சுற்றுச்சூழலை கெடுக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இதைவிட ஒரு பெரிய நகைச்சுவை வேறு எதுவும் இருக்க முடியாது. இது ஒரு தெளிவான உளவியல் யுத்தம். மக்கள் தங்கள் சொந்த நிலத்தின் மீதும் அவர்கள் செய்யும் இயற்கையான விஷயத்தின் மீதும் குற்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட போலியான ஆய்வுகள் பரப்பப்படுகின்றன. இந்த கார்பன் கால்தடம் குற்றச்சாட்டை முறியடிக்க ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும் ஆப்பிளை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எங்கோ நியூசிலாந்திலோ அல்லது அமெரிக்காவிலோ விளைந்து மெழுகு பூசப்பட்டு பிளாஸ்டிக் அட்டைப்பெட்டிகளில் அடைக்கப்பட்டு பல 1000 கிலோமீட்டர்கள் குளிரூட்டப்பட்ட கப்பல்களில் பயணித்து உங்கள் கைகளுக்கு வருகிறது. இதற்கு எவ்வளவு கார்பன் செலவாகியிருக்கும்? இதற்கு பதிலாக உங்கள் வீட்டின் பின்புறத்தில் உள்ள மரத்திலிருந்து நீங்களே ஒரு கொய்யா பழத்தை பறித்து உண்பதில் எந்த கார்பன் செலவும் இல்லை, போக்குவரத்து இல்லை, பிளாஸ்டிக் குப்பைகள் இல்லை. அப்படி இருக்க வீட்டுத் தோட்டம்தான் இயற்கைக்கு எதிரானது என்று சொல்லும் அந்த விஞ்ஞானிகளின் தர்க்கம் எப்படிப்பட்டது? இதை மக்கள் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நாம் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல. இந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து பாருங்கள். விதைகள் மீதான ஏகபோகம், பூச்சிக்கொல்லி பயன்பாட்டில் உள்ள இரட்டை வேடம், மக்களின் சொந்த நிலங்கள் மற்றும் மனைகளை பறிப்பது மற்றும் வீட்டுத் தோட்டத்தின் மீது சுற்றுச்சூழல் பழி போடுவது. இவையெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் அல்ல. இவை அனைத்தும் ஒரே ஒரு புள்ளியில் இணைகின்றன. அதுதான் கட்டுப்பாடு. ஆம் நண்பர்களே, அவர்கள் உங்கள் உணவை முழுமையாக கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள். நீங்கள் பசித்தால் உங்கள் தோட்டத்திற்கு செல்லக்கூடாது. மாறாக அவர்களின் சூப்பர் மார்க்கெட்டிற்கு தான் செல்ல வேண்டும். உங்கள் சொந்த கைகளால் உணவை உற்பத்தி செய்ய முடிந்தால் நீங்கள் அவர்களை சார்ந்து இருக்க மாட்டீர்கள். இந்த சுதந்திரம்தான் அவர்களை அச்சுறுத்துகிறது. சுயசார்பு கொண்ட மக்களை யாராலும் எளிதில் ஏமாற்றவோ ஆளவோ முடியாது. உணவு சுதந்திரம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை. நாம் உண்ணும் உணவை நாமே தேர்வு செய்யவும் அதை நாமே வளர்க்கவும் நமக்கு உரிமை இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த தடை செய்யப்பட்ட தோட்டக்கலை முறைகள் அந்த உரிமையை மெதுவாக நம்மிடமிருந்து பறிக்கின்றன. இன்று விதைகளை காப்புரிமை செய்கிறார்கள், நாளை மழையை பிடித்து வைப்பதற்கு காப்புரிமை கேட்பார்கள். சூரிய ஒளியை செடிகள் பயன்படுத்துவதற்கு கூட வரி விதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதெல்லாம் கேட்பதற்கு ஒரு அறிவியல் புனைகதை திரைப்படத்தின் கதை போல தோன்றலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது அதுபோன்ற ஒரு காலகட்டத்தில்தான். ஒவ்வொரு முறையும் புதிய சட்டங்கள் வரும்போது அது நமது பாதுகாப்பிற்காக என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் உண்மையான நோக்கம் நமது சுதந்திரத்தை பறிப்பதே ஆகும். தோட்டக்கலை என்பது வெறும் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் ஒரு இயந்திரத்தனமான செயல் அல்ல. அது இயற்கையோடு மனிதன் கொள்ளும் ஒரு ஆழமான தொடர்பு. மண்ணில் கைகளை வைத்து ஒரு விதை முளைத்து செடியாக மாறுவதை பார்ப்பது மனதிற்கு ஒரு மிகப்பெரிய அமைதியை தரும். இன்று பல உளவியலாளர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கார்டனிங் தெரபி எனப்படும் தோட்டக்கலை சிகிச்சையை பரிந்துரைக்கிறார்கள். மனிதனின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை ஏன் சட்ட திட்டங்கள் மூலம் இவ்வளவு கடினமாக்குகிறார்கள்? ஏனெனில் ஒரு மனிதன் இயற்கையோடு ஒன்றிணைந்து அமைதியாக இருந்தால் அவனிடம் தேவையற்ற பொருட்களை விற்க முடியாது. நுகர்வோர் கலாச்சாரத்திற்கு தோட்டக்கலை ஒரு பெரும் எதிரி. அதனால்தான் அதை அழிக்க பல வழிகளில் முயற்சிகள் நடக்கின்றன. இதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது? அல்லது இதை எப்படி எதிர்கொள்வது? முதலில் பாரம்பரிய விதைகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம். விதை வங்கிகளை உருவாக்குவது, அண்டை வீட்டாருடன் விதைகளை பரிமாறிக்கொள்வது போன்றவை மிக முக்கியமான நடவடிக்கைகள். கார்ப்பரேட் நிறுவனங்களின் காப்புரிமை செய்யப்பட்ட விதைகளை வாங்குவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக விதைகளை வாங்குங்கள். அது மட்டுமின்றி உங்கள் பகுதியில் உள்ள சமூக தோட்டங்களை அல்லது ஓட்டி மனைகளை அழிக்க முயற்சி செய்தால் மக்கள் ஒன்று திரண்டு அதை எதிர்க்க வேண்டும். நமது பசுமையான இடங்களை கான்கிரீட் காடுகளாக மாற்ற அனுமதிக்க கூடாது. நிலம் என்பது வெறும் வியாபார பொருள் அல்ல, அது நமது வாழ்வாதாரம். இரண்டாவதாக, இந்த கார்பன் கால்தடம் என்ற போலி குற்றச்சாட்டுகளை புறக்கணிக்க பழகுங்கள். உங்கள் வீட்டுத் தோட்டம் சுற்றுச்சூழலை அழிக்கிறதென்று யாராவது சொன்னால் அவரை பார்த்து தைரியமாக சிரியுங்கள். பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் விற்கப்படும் கார்ப்பரேட் உணவுகளை விட உங்கள் தோட்டத்தில் விளையும் இயற்கை உணவு 1000 மடங்கு மேலானது. இயற்கை விவசாய முறைகளை உங்கள் சிறு தோட்டத்தில் பயன்படுத்துங்கள். உரம் தயாரிக்க உங்கள் வீட்டின் காய்கறி கழிவுகளை பயன்படுத்துங்கள். மழை நீரை சேகரியுங்கள். இதன் மூலம் நீங்கள் சுற்றுச்சூழலுக்கு நன்மை மட்டுமே செய்கிறீர்கள் என்பதை முழுமையாக நம்புங்கள். அவர்களின் குற்ற உணர்வு அரசியலில் நாம் சிக்கிக்கொள்ளக் கூடாது. நவீன உலகில் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது என்பது உண்மைதான். ஆனால் அந்த தொழில்நுட்பம் மனிதர்களை இயற்கையிலிருந்து பிரிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடாது. ஒரு செடியை எப்படி வளர்ப்பது என்ற அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது நமது கடமை. இன்று பல குழந்தைகளுக்கு தக்காளி செடியில் காய்க்குமா அல்லது மரத்தில் காய்க்குமா என்பதே தெரிவதில்லை. இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தரும் ரசாயன மாத்திரைகளை மட்டுமே உணவாக சாப்பிட வேண்டிய நிலை வரும். எனவே உங்கள் வீடுகளில் இடம் இருந்தால் சிறு தொட்டிகளிலாவது செடிகளை வளர்க்கத் தொடங்குங்கள். உங்கள் சொந்த உணவை உற்பத்தி செய்யும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே இந்த உலகத்திற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய தொண்டு. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களை சுற்றுச்சூழலின் காவலர்கள் போல காட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் உருவாக்கும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளும் பலமான ரசாயனங்களும் உலக பசியை போக்கவே உருவாக்கப்பட்டது என்று பலமாக விளம்பரம் செய்கிறார்கள். ஆனால் கடந்த பல வருடங்களாக அவர்கள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தியும் உலகில் பசி தீர்ந்துவிட்டதா? இல்லை. மாறாக விவசாயிகளின் தற்கொலைகளும் புதிய புதிய நோய்களுமே அதிகரித்துள்ளன. இயற்கையின் சுழற்சியை மீறி லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் எந்த ஒரு அமைப்பும் மனித குலத்திற்கு நன்மையை தராது. இதை நாம் எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நாம் இந்த மாய வலையிலிருந்து வெளியே வர முடியும். சட்டங்கள் மக்களுக்காகவே இயற்றப்பட வேண்டும். பெருநிறுவனங்களின் லாபத்தை பாதுகாப்பதற்காக சாதாரண மக்களின் சுதந்திரத்தை பறிக்கும் எந்த ஒரு சட்டமும் நியாயமற்றதே. விதை பகிர்வு, சட்டவிரோதம், சொந்த தோட்டம் வைப்பது, கார்பன் உமிழ்வு என்று சொல்லும் இந்த முட்டாள்தனமான அமைப்பு மாற வேண்டும். இதை மாற்றுவது அரசியல்வாதிகள் கையில் இல்லை, நம் கையில்தான் உள்ளது.
விழிப்புணர்வே முதல் படி. இது போன்ற விஷயங்களைப் பற்றி மக்கள் அதிக அளவில் பேசத் தொடங்க வேண்டும். கேள்விகள் கேட்க வேண்டும். எனக்கு இது புரியவில்லை என்று சொல்லும் தைரியம் நமக்கு வேண்டும். ஒரு அபத்தமான விஷயத்தை அறிவியல் என்ற பெயரில் திணித்தால் அதை கண்மூடித்தனமாக ஏற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இறுதியாக ஒரு விஷயம். தோட்டம் அமைப்பது ஒரு புரட்சி. ஆம், இன்றைய உலகில் நீங்கள் ஒரு விதையை நட்டு எந்த ரசாயனமும் இன்றி ஒரு காய்கறியை வளர்த்து சாப்பிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த சிஸ்டத்திற்கு எதிராக ஒரு மாபெரும் புரட்சியை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு சிறு செடி இத்தனை பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை அச்சுறுத்துகிறதென்றால் அந்த செடிக்கு பின்னால் உள்ள உண்மையான சக்தியை உணர்ந்து பாருங்கள். இயற்கை எப்போதும் வெல்லும். அவர்கள் எத்தனை சட்டங்கள் போட்டாலும் ஒரு விதையின் முளைக்கும் திறனை அவர்களால் முற்றிலுமாக முடக்கிவிட முடியாது. எனவே தொடர்ந்து நடுங்கள், தொடர்ந்து விதைகளை சேகரியுங்கள், தொடர்ந்து இயற்கையோடு இணைந்திருங்கள். அதுவே நமது உண்மையான சுதந்திரம். நண்பர்களே, நாம் இந்த வீடியோவின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். விதைகள் மீதான காப்புரிமை, பூச்சிக்கொல்லிகளின் இரட்டை முகம், அழிக்கப்படும் சமூக தோட்டங்கள் மற்றும் கார்பன் கால்தடம் என்ற பெயரில் நம்மீது வீசப்படும் பழி என பல அதிர்ச்சியூட்டும் விஷயங்களை இன்று பார்த்தோம். இந்த அனைத்தின் பின்னால் இருக்கும் மிக முக்கியமான அதிரடியான உண்மை என்னவென்றால், உண்மையான சுற்றுச்சூழல் அழிவாளர்கள் சிறு தோட்டக்காரர்கள் அல்ல, மாறாக நமது உணவு சங்கிலியை ஏகபோகமாக ஆள நினைக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்கள்தான். இதை நீங்கள் உணரும் அந்த தருணம் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக இருக்கும். இயற்கையாக சொந்தமாக உணவு வளர்ப்பது ஒருபோதும் குற்றமாக முடியாது. இது குறித்து உங்கள் கருத்து என்ன? சொந்த தோட்டம் அமைப்பது சுற்றுச்சூழலுக்கு கேடு என்ற வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது இது ஒரு கார்ப்பரேட் சதியா? உங்கள் பதிலை கமெண்டில் கட்டாயம் கூறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.